டாக்டர், இந்த தினத்துல என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நிறைய பருவங்கள் இருந்தாலும், இந்த முதுமை பருவம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி என்ன டாக்டர் ஸ்பெஷல்? அத பத்தி சொல்லுங்களேன். முதுமை பருவமே ஒரு ஸ்பெஷல் தான். நான் சொல்லுவேன். ஏஜிங் ஒரு செலிப்ரேஷனா இருக்கணும். அந்த ம், வயது ஆறுதுங்கிறத கொண்டாடணும். ம். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம போய் ஆசை ஆசையா ஒரு கடைக்கு போனா துணி வாங்குறோமோ, இல்ல டாய்ஸ் வாங்கி குடுக்குறோமோ, அந்த மாரி முதியவர்கள் ஒரு பெரிய குழந்தைகள். அவங்கள ஒரு பெரிய குழந்தையா நம்ம எல்லாரும் பார்க்க தவறிர்றோம். ஒரு 4 வயது குழந்தைக்கு உண்டான வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸும் தேவைகளும், ஒரு 80 வயதுக்கு உண்டான பெரிய குழந்தைகளோட தேவையும் ஆல்மோஸ்ட் சேம். இந்த குழந்தை அழுகும். அந்த குழந்தை கோவமா ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருக்கும். அதனால முதியவர்கள முதியவர்களா பார்க்காம, ஒரு பெரிய குழந்தைகளா பார்த்தோம்னா, அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க. இந்த பெரிய குழந்தைகள் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத விட, நம்ம மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய அந்த பொறுப்பான நிலைமையில தான் சமுதாய மக்கள் நம்ம இருக்கிறோம். இத கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களும், தங்களோட குடும்பம் மட்டும் அப்படின்னு இல்லாம, குடும்ப முதியோர்கள் மட்டும் இல்லாம, சமுதாயத்தில இருக்கக்கூடிய முதியோர்களையும் கொண்டாடப்பட வேண்டிய தருணம் தான் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. பொதுவாவே ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, அது டைவர்ஷன் தெரப்பியிலே பாதி நம்ம சரி பண்ணிறலாம். அத தான் மருத்துவர்களும் நமக்கு சொல்றாங்க. நான் பார்மகாலஜிக்கல் மெடிசினல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனது ரீதியா எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா, முதியோர்கள் தனிமையில இருக்கிறதே ஒரு கொடுமை தான். அதுல நோய்களும் அந்த வயதுக்கு உண்டானது வருது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிரமத்த தான் அந்த முதியோர்களுக்கு கொடுக்குது. தொடர்ந்து இந்த நேயருக்கு மருத்துவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யூசுவலாவே நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது, நம்ம போன் டென்சிட்டியா இருக்கட்டும், நம்ம போனோட தன்மையா இருக்கட்டும், கொஞ்சம் பலவீனமா இருக்கும். அதேமாரி நீங்க என்ன வொர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஓ நம்ம ஓவர் டெலிகாஸ்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம புரொவைட் பண்ணிறக்கூடாது. கண்டிப்பா, ஸ்கேன்ஸ் கண்டிப்பா. நம்ம பார்க்காம. பட் ஆனா இந்த தனிமைங்கிற ஒரு விஷயத்துக்கு, இந்த டயக்னோசிஸ்ன்னு பார்க்காம தனிமைங்கிற ஒரு விஷயத்துக்கு, அவங்க தனியா ஃபீல் பண்ணாம இருக்க இன்டராக்ட் பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன், டெய்லி கொஞ்சம் வீட்லேருந்து வெளிய போங்க. ஒரு இடத்துல ஐடிலா உட்காராதீங்க. புக்ஸ் படிங்க. நியூஸ் பேப்பர் வாசிங்க. இன்னைக்கு யாரும் இந்த புக்ஸ் வாசிக்கிறதையோ, நியூஸ் பேப்பரையோ யாருமே வாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, அந்த வயோதிப பருவத்தில கண் பார்வையும் கம்மியா இருக்குது இல்லையா? அப்ப அந்த வாசிப்பு அப்படிங்கிறதும் சிரமமானதா இல்ல இருக்கு. அதுக்கு தான் அந்த உடல் பரிசோதனைகள், ம். பீரியாடிக் செக்கப்ஸ் ஹார்ட்டுக்கா இருக்கட்டும், கண்ணுக்கா இருக்கட்டும், காதுக்கா இருக்கட்டும், அத நம்ம பரிசோதனை செய்யணும். ஆ ஏஜ் ஆகும்போது பாடி நம்மளோட உடம்பும் ஏஜ் ஆகுது. உறுப்புகளும் ஏஜ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில பார்வை குறையுது. ஒருவேளை புரை வந்திருக்கலாம். இல்ல நம்ம பார்வையே கொஞ்சம் பவர் மாறி இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா பரிசோதனை செஞ்சுக்கிட்டா, கண்ணாடி கிளாஸ் போட்டாலோ, இல்ல புரை எடுக்கிறதுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணாலோ பார்வையெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு டே அண்ட் ஏஜ்ல எதையுமே ஒரு பெரிய நோயா நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா, மருந்து வைத்தியம் பண்ணும்போது ஒரு 50% தான். மீதி எல்லாமே மனசு தான். அந்த 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 வாழணுங்கிற வில் இருந்துருச்சு அப்டின்னா, ஏஜ்லாம் மேட்டரே கிடையாது.